இன்று புதன்கிழமை மதியம் 12 மணி அளவில் பேரிடர் காலங்களில் மீட்புப் பணிகளில் பயிற்சி பெற்ற முப்படைகளின் வீரர்கள் அடங்கிய டெல்டா ஸ்குவாட் கோவை காந்திபுரம் சித்தாபுதூர் பகுதியில் இருந்து நவீன கருவிகளுடன் வயநாடு புறப்பட்டனர். கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தில் டெல்டா ஸ்குவாட் இயங்கி வருகிறது. விமானப்படை, கப்பல் படை, தரைப்படை ஆகிய முப்படைகளின் வீரர்கள் அடங்கிய இந்த டெல்டா ஸ்குவாட் குழுவினர் பேரிடர் காலங்களில் மீட்புப் பணிகளில் மிக திறம்பட செயலாற்ற பயிற்சி பெற்றவர்கள். 25 வீரர்கள் கொண்ட இந்த டெல்டா குழுவினர் கமாண்டர் ஈசன் தலைமையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட வயநாடு நிலச்சரிவு பகுதிக்கு புறப்பட்டனர். வயநாடு, சூரல்மலை, முண்டக்கை ஆகிய பகுதிகளில் மண்ணில் பலர் புதையுண்டு இருப்பதை துல்லியமாக கண்டறியவும் சிந்தட்டிக் அப்ரைசர் ரேடார் கருவி எடுத்து செல்கின்றனர். சேட்டலைட் சிக்னல் மூலமாக இயங்கும் இந்த கருவியை பயன்படுத்தி மண்ணில் புதைகின்றவர்களை எளிதில் கண்டறிந்து மீட்க முடியும். ரப்பர் படகுகள், ரப்பர் டியூபுகள், உயிர்காக்கும் ஜாக்கெட்டுகள், டார்ச் லைட் உள்ளிட்ட மீட்பு உபகரணங்களுடன் டெல்டா ஸ்குவாட் குழுவினர் வயநாடு நோக்கி விரைந்துள்ளனர். இந்த டெல்டா ஸ்குவாட் இதுவரை 18 பேரிடர் பேரழிவுகளில் மீட்பு பணிகளை செய்து அனுபவம் பெற்றது. இந்த மீட்பு பணிகளில் 3500க்கும் மேற்பட்டோர் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓகே, என்னுடைய பேர் ஈசன். நான் அந்த டெல்டா ஸ்குவாடோட கமாண்டர். இது 2015 இளம் இராணுவ அதிகாரிகள், நான் ட்ரெயின் பண்ண இராணுவ அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்பட்டது. இராணுவ அதிகாரினா முப்படை: தரைப்படை, விமானப்படை, கடற்படை அண்ட் கடலோர காவல்படை. 4 படைகள்லேயும் என்னோடய அதிகாரிகள் இருக்காங்க. நாங்கள் ஒரு 50 பேர் இது வரைக்கும் 18 ஆப்ரேஷன் முடிச்சிருக்கோம். 3300 பேர் பக்கம் காப்பாற்றிருக்கோம். கடைசியாக டிசம்பர் 2023 சென்னை அப்புறம் தூத்துக்குடி ரெண்டும் பேக் டு பேக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி ஒரு 300-400 பேர் காப்பாற்றினோம். நேற்று வயநாடுக்கு போக சொல்லி எங்களுக்கு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. வயநாடு கண்டிப்பாக 10 மணி நேரம் மேலே ஆகும் அப்படின்றதுனால இப்போ நாங்கள் ஹெலிகாப்டர் கேட்டிருக்கோம். என்டிஎம்ஏவே ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்காக வெயிட்டிங். சூலூரில் ஒன்ஸ் ஹெலிகாப்டர் ரெடி ஆனோன்னா நாங்கள் அங்கே போய் அங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடியும் நாங்கள் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். நம்ம காலிக்கட்டில் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். 2019 காலிக்கட்டில் நிலச்சரிவும் வெள்ளமும் வந்தப்போ அங்கேயும் அப்போவும் வயநாட்டில் வந்தது. நாங்கள் வயநாடு போகாமல் காலிக்கட்லேயே ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 44 குழந்தையெல்லாம் காப்பாற்றிருக்கோம் அந்த நிலச்சரிவுலேருந்து. இது எங்களுக்கு 2வது வாய்ப்பு அந்த ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. 2018 கேரளா முழுக்க நாங்கள் ரெஸ்கியூ பண்ணோம். அதில் கிட்டத்தட்ட 600-700 பேர் ரெஸ்கியூ பண்ணோம். அது சவுத் கேரளா 2018. அது ஹெவி ஃப்ளட்ஸாக இருந்தது. ஸோ இது 3வது ஆப்ரேஷன் கேரளாவில். இது நான் இன்றைக்கி இறங்கணுன்னா 3வது ஆப்ரேஷன். சார், அங்கே என்ன மாதிரி சார் இந்த ரெஸ்கியூஸ் எல்லாம் பண்ண போகிறோம்? நம்மகிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பண்ண போகிறோம்? அங்கே இருக்கக்கூடிய ராணுவ ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கூட இணைஞ்சு நம்ம பண்ணுறோமா? நாங்களே ஆர்மி ஆஃபீஸர்ஸ், நேவி ஆஃபீஸர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் தான். அவங்க கூட இணைஞ்சு பண்ண போகிறதில்ல. அவங்க தனியாக போவாங்க, நாங்கள் தனியாக போவாங்க. இன்ஃபேக்ட் ராணுவம் தான் எங்களை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த தடவை. தக்ஷின் பாரத் ஏரியாவில் ஜென்ரல் ஆஃபீஸர் கமாண்டிங் ரிக்வெஸ்ட்டில் தான் போகிறோம். நாங்கள் இந்த இதுக்குன்னே இந்த மீட்பு, அதாவது சர்ச் அண்ட் ரெஸ்கியூக்கு ட்ரெயின்டு பீப்புள் இங்கோட இருக்கார். இங்கே வா ஸ்ரீகுமார் தான் இதில் எக்ஸ்பர்ட்டு. சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ட்ரைனிங் முடிச்சிருக்காரு அவர் ஹை ஆல்டிடியூடில், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில். ஸோ எங்களோட இதுவே இந்த மலையில் ரொம்ப ஹை ஆல்டிடியூடில் யாராவது சிக்கிட்டால் அவங்க தேடி கண்டுபிடிச்சி மீட்கிறது, வெள்ளத்தில் சிக்கினவங்களை மீட்கிறது, போர்வெல்லு, அந்த மாதிரி எவ்வளோ கடினமான சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் மீட்டு எடுத்துருவோம். சார், இப்போ இந்த நிலச்சரிவாய் 2வது நாள் ஆயிடுச்சு. இன்னும் உயிரோட சிலர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி? இன்ஃபேக்ட் அதுதான் நான் நேற்று பேசின வரைக்கும் அவர் நிறையா டெட் பாடிஸாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் பேசிக்கிட்டோம். சில ஏர் பாக்கெட்ஸ் எல்லாம் இருந்தது. மக்கள் நல்லா ப்ரீத் பண்ண முடியும் அப்படின்னா லக் இருக்குது நிறைய. அந்த மாதிரியும்